ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JMB கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான பச்சை பயிர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்க்காமையே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சமாக வாசனை வரும்போது இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுலேயே இன்றைக்கி நான் 4 சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல்லு பூண்டும் இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக அந்த எண்ணெயில் வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கிடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வரணும் தக்காளி. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரக பொடியும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோடைய பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல மசாலா எல்லாமே அந்த பச்சை பயிரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா 2 இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் இப்போ சேர்க்க போகிறோம். அது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோடய இன்றைக்கி நான் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். அதுவும் அதே அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்குவோங்க. ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அவ்வளோதாங்க. இந்த 3 பொருள் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு இன்றைக்கி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பயிர் கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா சப்பாத்திக்கு கிரேவியாக வரணும் இல்லையா. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க தாராளமாக. இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது விசில் 4 விசில் விட்டு ஆற வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே கொலைய வெந்திருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே கிரேவியாக வரணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி வச்சிடக்கூடாது. இதே மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கிரேவியாக சூப்பராக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். லாஸ்ட்டாக லெமன், உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு நான் இங்கே கொத்தமல்லி தழை தூவுறேன். அவ்வளோதாங்க. இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.